கீழே பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த 5 கோடி வச்சிருக்கிறவங்களாம் ஆடி கார் வாங்காதீங்க அப்படின்னு ஒரு காணொலி ஒன்று போட்டு அது பயங்கர வைரல் ஆகிடுச்சு. கீழே பார்த்தீங்கன்னா நிறையா பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க யாரெல்லாம் நம்ம இதில் டிஸ்பிளே பண்ண வேண்டாம். ஆனால் அவங்க கேட்ட கேள்விகள்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்தீங்கன்னா விளக்கம் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதாவது 5 கோடி வச்சிருக்கிறவங்க மட்டும்தான் இயற்கையான பொருட்களை சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழணுமா, நஞ்சில்லா உணவுகளை, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. நான் அது ஒரு எதுகை மோனைக்காக சொன்னேன். 5 கோடி வச்சிருக்கிறவங்களாம் ஆடி கார் வாங்காதீங்க அப்படின்னு. அந்த எதுகை மோனைக்காக சொன்ன வார்த்தை தான் அது. எல்லாருமே நஞ்சில்லா உணவை சாப்பிடணுன்றது தான் என்னோட குறிக்கோள். ஆனாலும் அவங்கள பார்த்து நான் ஏன் சொன்னேன்னா, பணம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆடம்பரமாக வாழ்ந்துடுறாங்க, அது தேவையில்லைன்னு சொன்னேன். நான் ஆரோக்கியமாக வாழ்வது தான் தேவை, ஆடம்பரமாக வாழ்வது தேவையில்லை, நோய் நொடியோடு வாழாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதனால பணம் வைத்திருக்கிறவர்களை பார்த்து சொல்லப்பட்டது. இப்போ என்கிட்ட 5 கோடி இருக்குன்னா நான் ஒரு ஆடி கார் வாங்கணும், ஒரு பங்களா வாங்கணும்னு ஆடம்பரமாக வாழ்ந்துடாதீங்க. ஏன்னா பணம் இருந்தாலே அப்படி தானே சிந்திக்க சொல்லுது இல்லையா. இப்போ இருக்கக்கூடிய உலகம் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கு. அப்படிலாம் சிந்திக்காதீங்க. ஒரு 5 கோடி இருந்ததுன்னா ஒரு 1 கோடி ரூபாய் எடுத்து ஒரு இயற்கை வேளாண் பண்ண வைங்க. ஒரு 2 பேருக்கு வேலை கொடுங்க, விவசாயம் தெரிஞ்சவங்களுக்கு வேலை கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15,000 ரூபாயிலிருந்து ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுங்கன்னு. சம்பளத்தப்பல அவங்களுக்கே கொடுத்துட்டா அப்படின்ற ஒரு கேள்வி. நீங்கள் முதல் ஒரு 3-4 மாதம் தான் சம்பளம் கொடுப்பீங்க. அதுக்கப்புறம் அந்த பண்ணையில் வேலை பார்க்குற அவங்களே அவங்களுக்கான ஊதியத்தை எடுத்துக்க முடியும். அதுவும் நம்மள்கிட்ட திட்டம் இருக்குது. இப்போ ஆடிக்கார் வாங்காமல் ஒரு 1 கோடி ரூபா செலவு பண்ணி ஒரு ஒருங்கிணைந்த பண்ணையை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நோய் இல்லாமல் வாழ முடியும். எப்படி அவங்களுக்கான ஊதியத்தை நம்ம கொடுக்கறது அப்படின்னா, ஒரு சின்ன எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். ஒரு 5 ஏக்கரில் ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் பார்த்துக்கிறாங்க. இப்போ ஏன்னா எல்லாமே ஆட்டோமேட்டிக் ஆகிடுச்சு. சுவிட்சை போட்டால் எல்லா இடத்துலையுமே சொட்டு நீர் பாசனம் விழும், சுவிட்சை போட்டால் லைட் எரியும், சிசிடிவி இப்படி நிறையா வந்துருச்சு. அப்போ எல்லாமே ஆட்டோமேஷனாக பண்ணிடலாம். அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு குடும்பத்தை கொண்டு போய் நீங்கள் வைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 20,000 ரூபா சம்பளம் கொடுப்பீங்க, ஒரு 6 மாதம் 1 வருஷம். அதற்கு பிறகு அவங்கள ஒரு 200 கோழி வளர்க்க சொல்லுங்கள். 200 கோழி வளர்த்தாங்கன்னா அந்த 5 ஏக்கரில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு 10 சென்ட் இடத்துல ஒரு ஷெட்டு போட்டு ஒரு 200 கோழி வளர்த்தாங்கன்னா ஒரு 100 முட்டை எடுக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு முட்டை இப்போது நாட்டுக்கோழி முட்டை சில்லறை விலையில் 20 ரூபா. நீங்கள் மொத்தமாக வாங்கினீங்கன்னா 15 ரூபா. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மொத்த விலையே 15 ரூபா தான் இருந்துச்சு. இப்போ விலை ஏறிடுச்சு 20 ரூபா. நம்ம எதுவுமே செய்ய வேணாம், 10 ரூபான்னு வச்சுக்குவோமே. ஒரு நாளைக்கு ஒரு 100 முட்டை 10 ரூபா ரேட்டில் அவங்க மொத்தமாக ஹோல்சேலாக எங்கேயாவது கொடுத்தா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அப்போ 30 நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு 30,000 ரூபாயை அவங்களுக்கான சம்பளத்தை அவங்களே எடுத்துருவாங்க. நீங்கள் கொடுக்கவே தேவையில்லை. அப்படி இப்படி போனால் கூட முட்டை குறைஞ்சிருச்சு, 100 கிடைக்கல அப்படின்னா கூட 30,000 ரூபாயை விடுங்க, ஒரு நாளைக்கு 1000 ரூபான்னா 20,000 ரூபாய். அப்போ ஒரு வருஷம் மட்டும்தான் நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கான சம்பளத்தை அவர்களே எடுத்துக்கொள்வாங்க. ஒரு 4 நாட்டு பசுமாடு வாங்கி கொடுத்தீங்கன்னா அதிலிருந்து பால் கறப்பாங்க. அந்த பால்லையும் வருமானம் கிடைக்குது. உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் அவங்க ஈட்டி கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 20,000 ரூபா சம்பளத்தை கொடுக்க போகிறீங்க. இதுக்காக தான் நான் சொல்கிறது, ஒருங்கிணைந்த பண்ணை வைங்க, ஒருங்கிணைந்த பண்ணை வைங்கன்னு. ஏன்னா நம்ம பாட்டம் பூட்டெல்லாம் பண்ண விவசாயத்தெல்லாம் பண்ணோம்னா 5 பைசா நிற்காது. நான்லாம் பண்ணி பார்த்துட்டேன் போன வருஷமே. அதனால தான் இந்த பண்ணை செட்டப்புக்கு வாங்கன்னு சொல்கிறேன். ஒரு பக்கம் மாடு, அப்போ உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான நெய், பால், தயிர் எல்லாமே வந்துடும். கொஞ்சம் நீண்ட காணொலியாக தான் இருக்கும், கேளுங்க. ராமநாதபுரத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ராமநாதபுரத்தில் இரவு 7 மணிக்கு பஸ்ஸில் கொடுத்து விட்டோன்னா அடுத்த நாள் காலையில் 7 மணிக்கு கிண்டியில் கிடச்சிருது. தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்து வேணாலும் நாம் காய்கறிகளையோ வேறு எதையுமே அடுத்த நாள் காலையில் ஒரு இடத்துல கிடச்சிரும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்போ நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னாலும் சரி, கோவையில் இருந்தீங்கன்னாலும் சரி, திருச்சியில் இருந்தீங்கன்னாலும் சரி, திருநெல்வேலியில் இருந்து எங்கே வேணால் இருங்க, உங்கள் பண்ணையிலிருந்து பூச்சி மருந்து தெளிக்காத, ரசாயன உரங்கள் பயன்படுத்தாத உணவுகள் என்னென்ன தேவை, நெல் போடலாம். 5 ஏக்கரில் ஏதோ ஒரு கொஞ்சம் நெல் போடலாம். வெண்டிக்காய், காய்கறிகள் எல்லாமே போடலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி, பூசணிக்காய், சொரக்காய், வெண்டிக்காய், பீக்கங்காய், பாகற்காய், இப்படி எல்லா விதமான புடலங்காய், என்னென்ன தேவையோ எல்லாமே கருவேப்பிலையிலிருந்து இது நஞ்சில்லாமல் உருவாக்கி உங்களுக்கு கொடுத்து விட போகிறாங்க பஸ்ஸில். நீங்கள் இங்கே வாங்கி ஆரோக்கியமான உணவை சாப்பிட போகிறீங்க.
இப்போ சொல்லுங்க, ஆடிக்காரோட சுற்றுறது பெருமையா, ஆரோக்கியத்தோடு சுற்றுறது பெருமையா? சுகருக்கு ஒரு டேப்லெட், ப்ரெஷருக்கு ஒரு டேப்லெட், மஞ்சக்காமாலைக்கு ஒரு டேப்லெட், லிவர் போச்சுன்னு ஒரு டேப்லெட், அல்சர்னு ஒரு டேப்லெட், இப்படி மாத்திரைகளோடு சுற்றுறது தேவையா? அப்போ அதனால தான் நான் சொல்கிறேன், ஆடம்பரத்தை விட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். அதை மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் இந்த உலகம் அப்படி அவர்களை வளர்ப்பதில்லை. அவர்களை இந்த உலகம் எப்படி வளர்க்குதுன்னா, பெரிய பந்தாவாரு, நினச்சதெல்லாம் வாங்கு, பணத்தை முழுமையாக அதிலேயே பணம் சம்பாதிப்பதிலேயே உனது வாழ்நாளை துளைத்து விடு, வெறி கொண்டு பணத்தை வேட்டையாடு அப்படின்னு தான் அந்த உலகம் சொல்லுது இல்லையா? பிறந்ததில் ஆரம்பித்து நல்லா படிப்பா, ஏன் பணம் சம்பாதிக்கணும், முதல் மார்க் எடுப்பா பணம் சம்பாதிக்கணும், கலெக்டர் ஆகியிருப்பா பணம் சம்பாதிக்கணும், எப்படியாவது படித்து டாக்டர் ஆகிடுப்பா பணம் சம்பாதிக்கணும். யாருமே ஆரோக்கியமாக வாழணும்னு சொல்லி கொடுக்கறதில்ல. நம்ம தாய் தந்தையில் ஆரம்பித்து இந்த உலகம் அப்படித்தான் நம்ம இயக்கி கொண்டு இருக்கிறது. நாமெல்லாம் பணத்தை வேட்டையாடக்கூடிய கழுகுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், மனிதர்களாக வாழலை. நான் தான் ஒரு புத்தகம் ஒன்று எழுதிட்டு இருக்கேன், மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கிறான் அப்படின்னு. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அந்த புத்தகம். இந்த 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 தலைப்பு வைக்கிறப்ப மனிதன் மிருகமாகி கொண்டிருக்கிறான். ஏப்பா மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவங்க ஏப்பா இப்படி ஒரு டைட்டில் வைக்கிறேன்னு கேட்டார். அதுக்கு நான் ஒன்று சொன்னேன், சரி மனிதன், நான் உங்கள் வீடு இருக்குல்ல, கேட் இருக்குல்ல, கேட்டை பூட்டாமல் நைட்டு திறந்துட்டு வீட்டில் தூங்குங்க, கதவையும் திறந்து வச்சுருங்க. ஒரு இரும்பு கேட்டு போட்டு, ஒரு மரக்கதவு உள்ள கதவு போட்டு, 2 கேட்டையும் பூட்டிட்டு ஏன் தூங்குகிறோம்? மனிதன் மிருகமாகி விட்டான். மிருகங்கள் கூட தனது வீடுகளை அடைத்து பாதுகாப்பதற்கு காம்பவுண்ட் சுவர் கிடையாது. மனுஷன் காம்பவுண்ட் சுவர், ஒரு கேட்டு, ஒரு கதவு. அப்போ சொல்லுங்கள், மனிதன் மிருகமாகி விட்டானா இல்லையா? அதற்காக தான் நம்ம கேட்லாம் போட்டு வாழ்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் மனிதர்களாக வாழ வேண்டும்னா நம்ம நிறையா விஷயங்களை அவங்களுக்கு புகட்ட வேண்டி இருக்கிறது. எனவே நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கான வாழ்வியலை உங்கள் குழந்தைக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். பணம் மட்டுமே வாழ்க்கையை தீர்மானித்து விடாது அப்படின்றதையும் உங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் சுருக்கமாக ஒரு ஷார்ட்ஸில் அவ்வளோதான் சொல்ல முடிஞ்சது என்னால். அதனுடைய விரிவாக்கம்தான் இது. அனைவருக்கும் பகிருங்கள். அனைவரையும் நாம் ஆரோக்கியமான மனிதர்களாக உருவாக்குவோம். நமது தாரக மந்திரம், ஆரோக்கியமான மனிதனே உண்மையான பணக்காரன். நன்றி. அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம். இந்த நீண்ட காணொளியை பார்த்ததற்கும் பகிர்ந்ததற்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.